வணக்கம். இன்னைக்கு நாம என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அதாவது இஆர்பி பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இத பத்தி நம்மள பல பேர்கிட்ட ஒரு பெரிய தப்பான புரிதல் இருக்கு. அந்த தப்பான புரிதலை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். இப்போ இஆர்பின்னா என்னன்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? ஓ, அது ஒரு சாஃப்ட்வேர், வாங்கி கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணா போதும், வேலை முடிஞ்சுது அப்படின்னா நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம்னு தான் நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. அது ஒரு முற்றிலும் தவறான கருத்து. சொல்லப்போனா இதுதான் இஆர்பி பத்தின ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. அப்போ உண்மை என்ன தெரியுமா? இஆர்பிங்கிறது உங்க கம்பெனி நிஜமா எப்படி வேலை செய்துங்கிறதோட ஒரு டிஜிட்டல் கண்ணாடி மாதிரி. அது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. அது உங்க கம்பெனியோட செயல்பாடுகளை அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. சரி வாங்க, இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மளோட முதல் பகுதி இஆர்பி கட்டுக்கதை. இதுல கம்பெனிங்க செய்யற ரொம்ப பொதுவான, அதே சமயம் ரொம்ப செலவு வைக்கிற ஒரு தப்ப பத்தி தான் நாம பார்க்க போறோம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் கட்டுக்கதை என்ன சொல்லுது? இது ஒரு ஐடி ப்ராஜெக்ட். ஆனா உண்மை என்ன? இது உங்க கம்பெனியோட ஒட்டுமொத்த வேலை செய்யற முறையே இதுதான். இது வெறும் டெக்னாலஜி விஷயம் இல்ல, உங்க கம்பெனியோட மொத்த செயல்பாட்டு முறையே குறிக்குது. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க குழப்பங்களை தானியக்கமாக்குதல். அதாவது ஏற்கனவே சரியா இல்லாத ஒரு ப்ராசஸ நீங்க அப்படியே டிஜிட்டல் ஆக்குனா என்னாகும்? இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க கம்பெனில நடக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெளிவில்லாத ஒர்க் ஃப்ளோஸ், ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் சம்பந்தமே இல்லாமே இருக்கிறது. அப்பப்போ தேவைக்கேத்த மாதிரி அப்ரூவல் வாங்குறது, டேட்டா எல்லாம் ஆளாளுக்கு ஒன்னொன்னு செதறி கிடக்கிறது. இப்படி இருக்கும்போது நீங்க ஒரு புது இஆர்பி சாஃப்ட்வேரை கொண்டு வந்தா என்னாகும் தெரியுமா? அது உங்க பிரச்சனையை சரி பண்ணாது. அதுக்கு பதிலா உங்க குழப்பத்தையே இன்னும் வேகமா, இன்னும் நிரந்தரமா ஆட்டோமேட் பண்ணிடும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க குழப்பம் இன்னும் வேகமான குழப்பமா மாறிடும். அவ்வளோதான். அப்போ இதுக்கு எந்ததான் தீர்வு? சரி வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போலாம். ஆழமான கேள்விகள். ஒரு இஆர்பி ப்ராஜெக்ட வெற்றிகரமா செய்யறதுக்கு நிஜமான வேலை என்னன்னு இப்ப பாப்போம். ஒரு சரியான இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறது சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். அது உங்க பிசினஸ் பத்தின ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான சில கேள்விகளுக்கு உங்களை பதில் சொல்ல வைக்கும். அதுல முதல் கேள்வி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி வேலை செய்யணும்? ஃபினான்ஸ் டீம் எப்படி வேலை செய்யணும்? சேல்ஸ் டீம் எப்படி? ப்ரொடக்ஷன் டீம் எப்படி? இப்படி ஒவ்வொன்னையும் தெளிவா வரையறுக்கணும். ரெண்டாவது முக்கியமான கேள்வி, டேட்டா எங்கிருந்து உருவாகுது? அதுக்கு யாரு பொறுப்பு? உதாரணத்துக்கு, ஒரு கஸ்டமரோட தகவலை நீங்க சிஸ்டம்ல போடுறீங்கன்னா அந்த டேட்டா சரியா இருக்கான்னு பாத்துக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மூணாவது கேள்வி, ஒவ்வொரு வேலையிலயும் முடிஞ்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சேல்ஸை எப்போ முடிஞ்சதா கணக்குல எடுத்துக்கலாம்? பொருளை டெலிவர் பண்ணும்போதா இல்ல பணம் நம்ம கைக்கு வந்த பிறகுதான்? இந்த மாதிரி ஒரு தெளிவு கண்டிப்பா வேணும். இப்போ நாம மெதுவா தீர்வை நோக்கி வரோம். நம்மளோட அடுத்த பகுதி ஒரு வணிக உருமாற்றம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஆர்பிங்கிறது டெக்னாலஜி பத்தினது இல்ல, அது உங்க பிசினஸையே மறுவடிவமைப்பு பண்றது பத்தினது. இப்போ நான் சொல்ல போறதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட். நல்லா கவனிங்க. இஆர்பிங்கிறது ஒரு ஐடி ப்ராஜெக்ட் கிடையாது. அது ஒரு முழுமையான பிசினஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டெக்னாலஜிங்கிறது வெறும் ஒரு கருவிதான். உண்மையான மாற்றம் எங்க நடக்கணும்னா உங்க வேலை செய்யற முறையிலையும் உங்க சிந்தனையிலையும் தான். அப்போ இந்த உண்மையான உருமாற்றத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? முதல்ல, கம்பெனியோட தலைமையில இருக்கிற எல்லாரும் ஒரே பக்கத்துல இருக்கணும். அடுத்து, உங்க எல்லா ப்ராசஸையும் மறுபடியும் டிசைன் பண்ணணும். யாருக்கு என்ன பொறுப்புன்னு தெளிவான ஒரு நிர்வாகம் இருக்கணும். கடைசியா, சிஸ்டம் லைவ்க்கு போனதுக்கப்புறமும் அதை தொடர்ச்சியா மேம்படுத்திட்டே இருக்கணும். சரி, இவ்ளோ கஷ்டமான வேலையெல்லாம் சரியா செஞ்சா நமக்கு என்னதான் கிடைக்கும்? வாங்க நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நிறுவனத்தின் நரம்பு மண்டலம். இத கரெக்டா பண்றதுனால கிடைக்க போற பவர்ஃபுல்லான நன்மைகள் என்னென்னு பாப்போம். நீங்க இந்த வேலையெல்லாம் சரியா செஞ்சு முடிக்கும்போது உங்க இஆர்பி வெறும் ஒரு சாஃப்ட்வேரா மட்டும் இருக்காது. அது உங்க கம்பெனியோட இதயம் மாதிரி ஒரு முக்கியமான அங்கமாவே மாறிடும். அப்படி சரியா செய்யறப்போ என்னெல்லாம் நடக்கும்? உங்க இஆர்பி உங்க கம்பெனியோட நரம்பு மண்டலம் மாதிரி செயல்படும். எல்லா தகவலுக்கும் அது ஒண்ணுதான் உண்மையான ஆதாரம். சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்னு சொல்லுவாங்களே, அதுவா இருக்கும். யார் எந்த வேலைக்கு பொறுப்புங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுற ஒரு மேப் மாதிரி இருக்கும். கடைசியா, எல்லா டீமும் ஒரே மாதிரி சிரா வேலை செய்ய வைக்கிற ஒரு பவர்ஃபுல் என்ஜினா அது மாறிடும். அதனால நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம்.
இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், ERPங்கிறது வெறும் ஒரு சிஸ்டம் கிடையவே கிடையாது. அது உங்க பிசினஸ் ஒரு தெளிவான நோக்கத்தோட ரொம்ப கவனமா நீங்களே டிசைன் பண்ண ஒரு விஷயம். இதுதான் ERP பத்தின உண்மையான புரிதல். நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட மிக முக்கியமான பாடம் இதுதான்.